அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. கதிர், டேய் கதிர், என்னடா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அமைதியா என்ன வச்சுக்கணும் வாங்க பாத்துட்டே இருக்க, எதுவுமே பேசவே மாட்டேங்கிற. என்ன என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? அவனை பார்த்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியே இருக்க. என்னடா? அதான் அவன் மூக்க உடைச்சு அனுப்பிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லடி, சும்மாதான் ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் பார்க்க கூடாதா? டேய், பார்க்க கூடாதுன்னா இல்ல, நீ பார்க்குற பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ பார்க்குற பார்வைக்கு வேற என்னமோ அர்த்தம் இருக்கு, ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற. என்னப்பா என்னாச்சு? ஆமாம்மா, நான் இப்போ ஒன்று பார்க்குற பார்வை வேற ஒரு அர்த்தத்தோட தான். நேத்து நான் இப்போ உன்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு நீ உண்மையை சொல்லுவல்ல? டேய், என்னடா என்னென்னமோ பேசிட்டு போற? சரி கேளு, என்ன கேளு, ஏது வந்தாலும் நான் உன்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்றேன், கேளு. துமா, இப்போ நான் உனக்கு கேட்க போற கேள்வி உனக்கு சிரிப்பா கூட இருக்கலாம், ஆனா அது என் வாழ்க்கடி. நேத்து என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்லடி. ஏய் என்னடி, நான் என்ன கேள்வி கேட்கறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கேட்ட கேள்விக்கு காலத்தை பிடிச்சி நெரிக்கலாமா தான் தோணுச்சு. ஆனா பாவம் பிள்ளை ரொம்ப ஃபீலிங்கா கேட்டியா, அதனாலதான் ஃபீலிங்காவே பதில் சொல்லலான்னு. டேய், என்னடா கேள்வி கேட்குற? அது எப்படி உன்னை விட்டுட்டு போயிடுவேன்? நான்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்பவுமே உன் கூட தாண்டா இருப்பேன். நீ என்னை விட்டுட்டு போகாம இருக்கணும். நீ எல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டேன், அப்படியே போனாலும் நான் விட மாட்டேன். இங்க பாரு, நானும் சரி நீயும் சரி, ஒருத்தரெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. கதிருக்கு நேத்ரா தான், நேத்ராக்கு கதிர் தான். உனக்கு இதுல என்னடா சந்தேகம்? இல்லம்மா, எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்லை, ஆனா சூழ்நிலை எதையாவது மாத்திரமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எதுக்குமே பயந்தது கிடையாதுடி, ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு முழுக்க உன் விஷயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கருப்பு தங்கம், இந்த கருப்பு தங்கத்தை விட்டுட்டு நான் எங்கடா போறேன்? அதே மாதிரி இந்த வெள்ளை கட்டியை விட்டுட்டு இந்த கருப்பு தங்கம்னா எங்க போகும்? இங்க பாரு கதிர், என்னடா நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் இவ விளையாட்டுத்தனமா பதில் சொல்றாளேன்னு நினைக்காத. நம்ம வாழ்க்கையும் இப்படிதான் சிரிச்சபடியே இருக்கும், அதுக்காக தான் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு கதிர், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீயும் அப்படிதான். உங்க வீட்டு சைட்ல எல்லாரோட சம்மதமும் இருக்கு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக வேண்டியது மட்டும் தான் பாக்கி. இப்போ உனக்கு என்ன பயம்? எங்க சித்தப்பாவும் சித்தியும் சம்மதிப்பாங்களும் சம்மதிக்க மாட்டாங்களோன்னு பயமா? அப்படிலாம் கிடையாது, அவங்க சம்மதிச்சா எனக்கு என்ன, சம்மதிக்கலாம்னா எனக்கு என்ன, எனக்கு என் நேத்ரா வேணும், அவ்வளவுதான். உன் கழுத்துல தாலியும் எப்போ வேணாலும் கட்ட நான் ரெடியா இருக்கேன்டி. எனக்கு யாரோட சம்மதமும் வேணும், உன் சம்மதம் மட்டும் தாண்டி வேணும். என் கூட வாழ போறவன் நீ மட்டும்தான், எனக்கு உன் சம்மதம் மட்டும்தான் வேணும். எப்பவுமே இதே இதே ஸ்ட்ராங்கோட இருப்பல்ல, இந்த கதிர் தான் வேணுங்கிற நினைப்போட இருப்பல்ல. என்னடா அப்புறம் இந்த நினைப்போட இல்லாம நான் வேற எந்த நினைப்போட இருக்க போறேன்? வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போறேனா? அவனு கண்ணை பழுத்துறேன் பாத்துக்கா. அப்படி நானே போகணும்னு நினைச்சாலும் நீ என்னை விடக்கூடாது, விடக்கூடாது, புரியுதா? விட மாட்டேன்டி, நீ ஏன் போகணும்னு நினைச்சாலும் இந்த கதிர் விட மாட்டான். ஏன்னா நீ என் உயிரோடு கலந்துட்டடி, என் உயிரில பாதிடி நீனு. நீ போனா நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா? அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டுலாம் நிற்க மாட்டேன். எனக்கு என் நேத்துமா வேணும், எப்பவுமே வேணும். என் நேத்துமா மட்டும்தான் எனக்கு, அதே போல அவளுக்கும் நான் மட்டும்தான். வேற எவனாவது தாலி கட்ட உன் பக்கத்துல வந்தான், அவனுக்கு கையே இருக்காது பாத்துக்க. அப்புறம் என்னடா, அத கைய வெட்டிடுவியே. கைய வெட்டினதுக்கு அப்புறம் எந்த கைய வச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலியை கட்டுவானுங்க? டேய் கதர், இங்க பாரு,
நீ எதுக்காக பயப்படுறேன்னா எனக்கு தெரியாது. ஆனா என்னமோ உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு வந்தவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நீ பயப்படுற, அப்படிதானே? அவன் இல்ல, யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த நேத்ரா என் கருப்பு தங்கத்தை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். எப்பவுமே இந்த ஃப்ராட் பைய கூட தான் இருப்பான். போதுமா? நீ ஃப்ராடு என்னடா பண்ற? ஓய் என்னடி, அதான் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னலாம். போகாதவள இப்படிதான் இறுக்கமா அணைச்சி வச்சிருக்கணுமாமா. அதுக்கு தான் அணைச்சிட்டு இருக்கேன். என்ன நல்லா இருக்கா? இப்போ இருக்கி குளிருக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா வெளியில வேற ஜோனு மழை பெய்யுதான். இந்த மழைக்கும் அந்த குளிருக்கும் இந்த நெருக்கத்துக்கும் வேற ஏதாவது சம்திங் சம்திங் நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் சம்திங் சம்திங் நடந்துருமோன்னு என்னடி பயம்? சம்திங்க நடத்திடலாமா? நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர குளிர் தான். குளிருக்கு எதமா நடத்திடலாமா? டே பொறுக்கி, அப்ப இதுக்குதான் மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த நைட் டைம்ல. நீ நைட் டைம்ல மொட்டை மாடிக்கு வரேன்னு சொல்லும் போதே நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். பைய போல ஃபீலிங்கா பேசுதேன்னு நினைச்சு கொஞ்சம் ஏமாந்தேன். ஆனா பாரு, கரெக்டா எங்க வந்து நிக்கிறேன்னு. டே பொறுக்கி, இப்படியெல்லாம் பண்ணாத. கழுத்துல தாலியை கட்டு. சம்திங் என்ன, எல்லா சம்திங்கும் நானே தரேன். நாளிதானடி, கண்டிப்பா. நானே இப்போ அதுக்கு தான் குறியா இருக்கேன். ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து உன் கழுத்துல தாலியை கட்டிடலான்னு தோணுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வேற எவனாவது வந்துருவானோன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எவனும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என் நேத்து கழுத்துல நான் தான் தாலியை கட்டணும். பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அட பாவி, அப்போ இந்த நினைப்புல தான் இருக்கியா? உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? நான் தான் எப்பவுமே அவசரப்படுவேன். நீ தான் என்ன பொறுமையா இருன்னு சொல்லுவேன். இப்ப என்னாச்சு? நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த அவசரம் வேற எதுக்கும் மாதிரி தெரியல. என் கழுத்துல தாலி கட்டினா போதுன்ற மாதிரி இருக்கு. டே கதிர், என்னாச்சு? இன்னைக்கு வந்தவன் ஏதாவது சொன்னானா என்ன உன்கிட்ட? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லடி. அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் என்ன சொல்ல போறான்? அவன் ஏதாவது சொன்னானா மூக்கு முகரையெல்லாம் பேத்தெல்லாம் அனுப்பிடுவேன். அவன்லாம் எதுவும் சொல்லல. என்னன்னு தெரியல. உன் கழுத்துல தாலியை கட்டி என் பொண்டாட்டியை என் கூட வச்சுக்கணும்னு தோணுது. வெறும் நேத்ராவா இல்லாம நேத்ரா கதிரான்னு இருக்கணும்னு எனக்கு தோணுதுடி. அதுக்குதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற கதிர். என் கதிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அவசரப்படுறவன் என் கதிரே கிடையாது. ஆனா இப்போ இவ்வளோ அவசரப்படுறேன்னா வேற என்னமோ நடந்திருக்கு. நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல. நீ எப்போ கூப்பிட்டாலும் இந்த நேற்று உன் பின்னாடி வர ரெடியாக இருக்கேன். நாளைக்கே நமக்கு கல்யாணம்னாலும் நான் கண்டிப்பாக வருவேன். சொல்லு, எந்த கோவிலில் வச்சு தாலியை கட்டிக்கலாம் சொல்லுடா. ஏய் என்னடி நேத்து பட்டன் இப்படி சொல்லிட்டேன்? அப்போ நான் கூப்பிட்டா வந்துருவியா? டேய், நீ எதுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வருவேன். தாலி கட்டிக்க மட்டும் இல்லை, வேற எதுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வருவேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நீ என் புருஷன் இல்லைடா. நான் எப்பயும் உன்னை என் புருஷன் நினச்சிதான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். I love you டி. I love you so much டி. டேய் என்னடா? love you டி நேத்துமா. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. எனக்கு நீ வேணும்டி. பயமா இருக்குடி. எங்க நீ எனக்கு இல்லாம போயிடுவியான்னு எனக்கு பயமா இருக்குடி. டேய் கதிர், நான் எங்கே போக போகிறேன்? டேய், நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கையில் எப்பவுமே என் கதிர் இருக்கணும். என் கதிர் இல்லாதது எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. இங்கே பாரு, அப்படி நான் உன்னை வேணான்னு சொல்லிடுவேன் நீ நினச்சினா அன்னைக்கு நான் இல்லைன்னு நீ முடிவு பண்ணிக்க. எனக்கு எப்பவுமே என் கதிர் மட்டும்தான்டா. அவன் மட்டும்தான். என் வாயால் உன்னை வேணான்னு சொல்கிறேன்னா அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன்னு நீ முடிவு பண்ணிக்கலாம். ஏய் என்னடி பேசுற? நான் என்னோட பயத்தை தானே சொன்னேன். அதுக்கு இல்ல அது இதுன்னு பேசிட்டு இருக்கான். நீ இல்லைன்னா நான் மட்டும் இருப்பேனா?
நீ இல்லாத அடுத்த நொடி நானும் இருக்க மாட்டேன்டி. நீ போன நிமிஷமே உன் கூடவே வந்துருவேண்டி. டேய் கதிர், இப்ப எதுக்கு நம்ம 2 பேரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கணும்? வேண்டாம், நீ வா, வந்து சித்தப்பா சித்திக்கிட்ட பேசு. அவங்க சம்மதிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அவங்க சம்மதிக்கலன்னு வச்சுக்கேன், சூர்யா மாமா கிட்ட சொல்லு. அவரோட தலைமையில நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். அதான் அத்தை மாமா, சூர்யா மாமா, துளசி அக்கா, ஜீவானா, யாழினி, அண்ணன் எல்லாரும் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாரோட மத்தியில நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கட்டும். எனக்கு மற்றவங்க வேற யாரோட சம்மதமும் வேண்டாம். எனக்கு என் கதிர் வேணும், அவ்வளோதான். நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? நேத்துமா நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. சீக்கிரமா போய் உங்க சித்தப்பா கிட்ட கேட்கணும். உங்க சித்தப்பா என்ன மக்கார் பண்ணாலும் சரி, அதெல்லாம் எதிர்த்து உன் கழுத்துல அந்த தாலியை கட்டு வேண்டி. இங்க பாரு நேத்து, நான் கூப்பிட்டா என் பின்னாடி வந்துருவேன்ல. நீ கூப்பிட வேணாம், கண் அசைச்சாலே போதும், உன் பின்னாடி கண்டிப்பா வந்துட்டே இருப்பேன். போதுமா? என்ன சொத்து சொகம்னு பார்த்து அங்கேயே இருந்துருவேன்னு நினைக்கிறியா? எனக்கு எந்த சொத்தும் வேணாம், எல்லாமே அவங்களே வச்சுக்கிட்டோம். என்னோட பெரிய சொத்து என் கருப்பு தங்கம் நீதான்டா. என் சொத்து நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு மற்ற சொத்தெல்லாம்? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். நீ கண்ணை மட்டும் காட்டு, உன் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன். போதுமா? லவ் யூ டி நேத்து, இது போதும். 2 நாள்ல நானும் அண்ணனும் உங்க சித்தப்பா பார்த்து பேசுறோம், சரியா? ம், கண்டிப்பா. சீக்கிரம் பேசி நல்ல நாளை குறிங்க, சரியா? ஆமா ஆமா, கண்டிப்பா நல்ல நாளா குறிச்சிட வேண்டியதாண்டி. அப்புறம் ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் நைட்டு தள்ளிலாம் போட்டுறக்கூடாது. காலையில கல்யாணம், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு, அப்படிதான் நடக்கணும் சொல்லிட்டேன். இந்த ஜோசியமா பார்க்கக்கூடாது, ஜாதகமா பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட்டு முக்கியம் பிகிலு. என்ன சரிதானே? அடியை, எவ்வளவு ரணகலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குது. என்ன? இப்போ இருக்கி ஏன் உனக்கு குதூகலம் கேட்கலையா? கேட்கலன்னு சொல்லு, ரணகளை மட்டும் நடக்கட்டும். ஏய், நாங்க குதூகலத்தையே ரணகலமாக்குவோண்டி. என்னை பத்தி இன்னும் தெரியலல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல தெரியும் காதர் யாருன்னு. அப்ப தெரியும் குதூகலமா ரணகலமான்னு. அப்ப பாருடி. இப்போ இருக்கி எது வந்தாலும் சாஃப்டா இருக்கணும். ஏதாவது ரகடா இருந்தியும் கோடிச்சிருவேன் பார்த்துக்க. என்ன சொன்னாலும் சரி, ரணகலம் தாண்டி. போக மாட்டேன். டேய், அதான் ஃபீலிங்கா இருந்தேன்னு கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அது ஃபீலிங்ஸா இருக்கும்போது கொடுத்தேன். இப்ப சந்தோஷம் ஆயிட்டோம்ல, சந்தோஷத்துக்கு ஒண்ணு வேணும்ல. வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்குன உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற இருக்கு. இருடி தின்ன அரிசி அதிகம் தெரியாதா உனக்கு? எவ்வளோமா? என்னடி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இவ்வளவு சைலண்டா இருக்க? ஏய், எப்படி எப்படி உன்னால மட்டும் இதெல்லாம் முடிஞ்சது? சொல்லுடி. மிஸ்டர் டாக்டர், ஒரு டாக்டருக்கு ஒய்ஃபா இருந்துட்டு கொஞ்சோண்டு புத்திசாலியா கூட இல்லைனா எப்படி? அது மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு நான் இப்போ ஒய்ஃபா இருக்கேன். அதனால ஒரு ஒய்ஃபா என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர், கரெக்டு தானே? ம், ஆமா ஆமா, ரொம்ப கரெக்டு தான். ஒய்ஃபா எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன். ஆனா நீ மட்டும் தப்பா பண்றீங்க. டேய், என்னடா தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. நம்ம இந்த கேப் விட்டே இருப்போம். இப்போ நமக்கு இந்த கேப் ரொம்ப அவசியம் தான். அதனால இந்த கேப்பே இருக்கட்டும். ஏய், என்னடி கேப் இருக்கட்டும்ன்ற? நமக்குள்ள எதுக்கு இந்த கேப்? நீ வரலன்னா என்ன, நான் வரேன். மதன், வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்போ நீங்க பக்கத்துல வரக்கூடாது. வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க அங்கே இருங்க. முடியாது. அதான் என்ன நடக்கணும் தெரிஞ்சிருச்சுல. அப்போ நடக்க வேண்டியது நடக்கணும்ல, அதுக்கு நான் பக்கத்துல வரணும்ல. டேய், வேண்டாம், சொன்னா கேளு. இப்போ இது வேண்டாம். இப்ப வேணாவா? இப்ப இல்ல, எப்பவுமே வேணும். வேணும்டி. வேண்டாம் வேண்டாம், என்ன வந்துட்டேன் பத்தியா? இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. என் பொண்டாட்டி வேற அறிவா எவ்வளவோ செஞ்சிருக்கான்.
அவளுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்ல. கொடுக்கணும்னா எப்படி? அது தப்பாயிடும்ல. அதனால மதன் சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஏய், என்னடி நானும் அப்பல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாம்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. வேணும். அதுவும் இப்பவே வேணும். அச்சோ இல்லை டாக்டர். ம், இது இப்போதைக்கு இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏய், அதுதாண்டி நானும் கேட்குறேன். எதுக்கு இப்போ வேணாம் வேணான்றா? ஓ, அந்த 3 டேஸா? சீச்சி, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. அப்ப வேற என்ன தாண்டி? எதுக்குடி வேணான்றா? எனக்கு வேணுமே. ம் சரி வேணும்ல. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டீங்களா? அட, ஆமா ஷாலுமா. நானே அதை கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட. ஆமா, ஏதோ சர்ப்ரைஸ் நீங்க மேடம். என்ன சர்ப்ரைஸ்? டோரை லாக் பண்ணிட்டு மொத்த போறேன் அதுதானே? ஐயா லூஸ் டாக்டர், இது அது கிடையாது. இது வேற. என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க. என்னவா இருக்கும்? என்னால கெஸ் பண்ண முடியலடி. நீயே சொல்லிட. ஒரு புத்திசாலி டாக்டர், இதை கூட கெஸ் பண்ண முடியலன்னா எப்படி? சும்மா லைட்டா கெஸ் பண்ணுங்களேன். லைட்டாமா? என்னது? ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததுல, அந்த மாதிரி ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸோட செகண்ட் நைட் நடக்க போகுது. அதானே அந்த சர்ப்ரைஸ்? ஐயே அதெல்லாம் இல்ல, இது வேற. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு கண்டுபிடிங்களேன். அது இல்லையா? என்னடி, அதுதான் ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன். அது இல்லன்ட்டியே. வேற? ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? அது என்னன்னா, நம்ம சூர்யாவும் துளசியும் ஹனிமூன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஹனிமூன் போய் அங்க ஒரே குத்தோலமா இருக்க போறோம். அதானே? ஐயே இப்ப பாரு அந்த நினைப்பதான் இருப்பீங்களா? உங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் யோசனையும் இருக்காதா? சாமி நீங்க யோசிக்கவே வேண்டாம், நானே சொல்றேன். சரி, இப்ப இந்த வயசுல இதை பத்தி யோசிக்காம வேற எதை பத்தி யோசிக்க முடியும்? எனக்கு இதை பத்தி தான் யோசனையா இருக்கேன். சர்ப்ரைஸ்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நமக்கான வேலையை முடிச்சுக்கலாமா? அப்புறமா சர்ப்ரைஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இது வேணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. ஏய், சர்ப்ரைஸ்க்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? இருக்க போய் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இருக்கு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? சரி, முதல்ல அப்ப சர்ப்ரைஸ் சொல்லிடு. எதுவா இருந்தாலும் சரி, நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் சரி, எனக்கு இது வேணும். என்ன விடுங்க, நான் சர்ப்ரைஸை கொண்டு வரேன். கொண்டு வரியா? ஏதோ எனக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதானே? ஆமாம் இது உங்களுக்காக தான். உங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் தான். சரி நான் கொண்டு வரேன், விடுங்க. சரி, சீக்கிரம் வந்துரு. ரொம்ப லேட் பண்ணாத. ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். வந்துரு. சீக்கிரம் வந்துடி. 2 minutes உடனே வந்துடுறேன். அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு தெரியலையே. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தோம், கண்டிப்பா சர்ப்ரைஸ் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயமதன் என்னமோ பண்ணி வச்சிருக்கான். அது சின்னதா இருந்தாலும் எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸ் தாண்டி. நீ எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷமா தாண்டி இருக்கும். எது வந்தாலும் சரி, சீக்கிரம் கொண்டு வாடி. ரெடியா? சர்ப்ரைஸ் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஏய், ரெடியா இருக்கேன். சீக்கிரம் கொண்டு வா. ஏதோ என் கையில தான் இருக்கு. கண்ணை மூடுங்க, காட்டுறேன். ஏய், அதான் வந்துட்டேன் ரெடி. எதுக்கு கண்ணை மூடணும்? அப்படியே காட்டு. அப்படியெல்லாம் காட்ட முடியாது. நீங்க கண்ணை மூடுங்க. நான் திறக்க சொல்லும் போது தான் திறக்கணும். கண்ணை மூடுங்க மதன். விட மாட்டீங்க. சரிடி, கண்ணை மூடுறேன். மதன் ஓர கண்ணெல்லாம் பார்க்க கூடாது, சரியா? அதெல்லாம் பார்க்கலடி. சீக்கிரம் காட்டு. டைம் ஆகுது. நான் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? நீ என்னடா காட்டுன்னு இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்க. சர்ப்ரைஸ் சீக்கிரம் காட்டுடி. சரி சரி சரி, கோவப்படக்கூடாது. கோவப்படாம ரிலாக்ஸா பார்க்கணும், சரியா? ரெடி, காட்டு. மதன் ஓபன் யுவர் ஐஸ். என்னடி, சர்ப்ரைஸை கொண்டு வந்துட்டியா? ஆமாமா, இப்ப அந்த சர்ப்ரைஸ் என் கையில தான் இருக்கு. இங்க உங்க கண்ணை திறந்து பாருங்க. அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு தெரியலையே. இப்ப கண்ணை திறந்து பாத்துறேன். ஏய், என்னது இது? இது எதுக்கு கையில வச்சிட்டு இருக்க? சும்மா விளையாடுறதுக்கு. இதை பார்த்தா என்ன தெரியுதா உங்களுக்கு? இதை பார்த்தா நீ விளையாடுறது வச்சிருக்கேன்னு தெரியுது. ஆமா, என்ன எதனா காம்படிஷன்ல சேர்ந்திருக்கேன் என்ன? அதுக்காக இது வாங்கி வச்சிருக்கியா? அப்படி மனமண்டி டாக்டர், இது எதுக்கு வாங்கிட்டேன்னு தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய், இது எதுக்கடி வாங்கியிருக்கேன்? உனக்கு யூஸ் பண்ணவா? இல்லையே, இது உனக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓகே, நீ யூஸ் பண்ணாலும் நான் நல்லா பார்ப்பேன். ஆனா இது எதுக்கு? நான் வேற வாங்கி தரட்டுமா? மரமண்ட உங்ககிட்ட போய் இதை காமிச்சேன் பாரு. இதை காமிச்சது புரியும்னு நினைச்சேன். மரமண்ட உனக்கு இன்னும் புரியலையா? நானுமா, எனக்கு புரியலடி. இப்ப எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்கேன்? புரிஞ்சிச்சு. இப்ப அது புரிஞ்சுது. இங்க என்ன புரிஞ்சதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சேர்ந்திருக்கேன். ஆனா இது சைஸ் சின்னதா இருக்கேடி. டாக்டர் ட்ரெஸ் சூஸ் பண்ணது கரெக்ட் தான். ஆனா இது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கே. இது உனக்கு செட் ஆகாது. அது கூட அது கேர்ள்ஸ் ட்ரெஸ் ஓகே. இது எதுக்கு பாய்ஸ் ட்ரெஸ் எனக்கா? ஐயோ நீ ஒரு டாக்டரா? மூஞ்ச பாரு, இவ்வளவு மரமண்டியா இருக்கீங்க. உனக்கு புரியலல்ல. மூஞ்ச பாரு,
உங்ககிட்ட போய் இதை காமிச்சேன் பாரு. ஓ ஷாலுமா, எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? மதன், ஏய், நீ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுமே எனக்கு லைட்டா கெஸ்ஸிங் இருந்தது. அதுலயே நீ ஒன்று சொன்ன பாரு, நான் சர்ப்ரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் இது வேணுமா வேணாமான்னு அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் விஷயம்னு. நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்ததும் எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி. அதனால சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஆமா, அது என்ன கேர்ளுக்கு ஒன்று பாய்க்கு ஒன்று? என்னடி இது? என்ன ட்வின்ஸா? twins. ஆசையை பாரு. அப்படிலாம் இல்ல, பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா தெரியாதுல்ல, அதனால ரெண்டுமே வாங்கி வச்சுட்டேன். ரெண்டுமே வாங்கி வச்சு உங்ககிட்ட காட்டலாமே நினைச்சேன். உங்களுக்கு ஒருவேளை எது பிடிக்கும்னு தெரியாதுல்ல. ஐயோ மதன், என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. ஏய், என்னடி, நானும் எவ்வளவு நாள் தான் என் சந்தோஷத்தை அடக்கி வச்சிருக்கிறது. அதான் என் சந்தோஷத்தை கோட்டணும்ல. நீங்க காட்டுறதுலாம் சரிதான், ஆனா இப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. சரி டாக்டர், உங்களுக்கு தெரியாதா என்ன? அது தெரிஞ்சதுனாலதான் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்டி, என் பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் குழந்தையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஷாலுமா, தேங்க்ஸ் டி, ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. என்ன அப்பா கிட்டடி? வாரி சொல்லு சந்தனத்து நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஏழைக்கெல்லாம் கூடு காட்சி ஊத்திடணும் ஊத்திடணும். வீடு பாத்தீங்க, வீடை பத்தி எதுவுமே சொல்லலாம். உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? இதுல எனக்கு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கும் யாருக்கும் தான் பிடிக்கணும். உனக்கும் பிடிச்சிருக்கு, யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, வீடு உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மச்சான், எனக்காக சொல்லாதீங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சாதான் உங்க தங்கச்சிக்கும் பிடிக்கும். அதனால தான் கேட்குறேன். வீடை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வீடு பார்க்க ரொம்ப பெருசா இருக்கேன். ரெண்டும் அட்வான்ஸும் ரொம்ப கேட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பெருசா இல்லை மச்சான். அதெல்லாம் ரீசனபிளா தான் இருந்தது. பரவாயில்ல. டேய் ஜீவா, என்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு இருக்காங்க. எனக்கு கதிர் எப்படியும் அப்படிதான் நீயும். அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் தைரியமா கிட்ட கேளு. வீட்டுக்கு அட்வான்ஸ், ரெண்ட் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்படி இல்ல இதெல்லாம் வேணும்னா தாராளமா என்கிட்ட கேட்கணும். சொல்லிட்டேன் இல்லையா, நானே கொடுத்துறேன். ஐயோ மச்சான், நீங்க வேற. அதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு என்கிட்டவே நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க எதுவும் தர வேணாம். எனக்கு வேணும்னு தேவைப்பட்டதுன்னா நானே உங்ககிட்ட கேட்கறேன். நீ நீ வேணும்னு என்கிட்ட கேட்பேன். டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது மச்சான். நானே உழைச்சி நானே வாழணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போவும் மாமியார் வீட்டை எதிர்பார்த்தா எப்படி மச்சான்? அது சரி, நீ எப்போ எதிர்பார்த்திருக்க? டேய், இருந்தாலும் நீங்க போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் இடத்துல இருந்து யோசிக்கும் போது நீ எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது. நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. யாழ் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு தெரியும். ஆனா யாழும் அங்கேயாவது அத்தை மாமா இருக்காங்க. இங்க நீங்க ரெண்டே பேரு. யாரும் தனியா இருந்துக்க மாட்டான். கொஞ்சம் அவளை நல்லா பாத்துக்க மச்சான். அதை பத்திலாம் நீங்க கவலையப்படாதீங்க. ஏன் யாழ் குட்டியை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அம்மாவையும் சீக்கிரம் மாத்திடுவேன். இப்ப நாங்க தனியா போறதுக்கு காரணமே எங்க அம்மா தான். கவலைப்படாதீங்க மச்சான். அம்மாவும் அப்பாவும் அவங்களே வந்து எங்களை கூட்டிட்டு போற மாதிரி தான் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இதெல்லாம் பர்மனன்ட் கிடையாது. சும்மா டெம்பரரி தான். அம்மாவே என் வீடு தேடி வந்து நீங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு அவங்களே கூப்பிட்டு போற மாதிரி கண்டிப்பா வைப்பா மச்சான். ஜீவா, நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் போய் அத்தை மாமா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரும் அங்க விட்டுட்டு வந்தேன்னா அத்தை வேண்டா வெறுப்பாதான் உங்ககிட்ட பேசி பழகுவாங்க. அப்படி ஒரு சமயமும் பேசி விட்டுட்டு வருது வேஸ்ட்னா. அவங்களாம் மனசு மாறி வரணும்னா நீ கண்டிப்பா அவங்க மனசை மாத்திருவேன்ற நம்பிக்கையில இருக்கு. உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா எனக்கு கேளு. எதுவா இருந்தாலும் பண்றேன், சரியா? டேய், காசு பண்ண மாட்டோம், எதுவா இருந்தாலும் சரி. எதுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு என்ன மச்சான், கேட்டுட்டா போகுது. நீ காசு பண்ணணும்னு கேட்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். மற்ற விஷயத்துல எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? நீ எப்போ பண்ணாலும் அடுத்த 10 நிமிஷம் நான் வந்து நிற்பேன். கண்டிப்பா மச்சான், அதுக்கு என்ன, கேட்டுட்டா போகுது. கண்டிப்பா கேட்பா மச்சான். சரிடா. சரி, கதிர்கிட்ட பேசுனியா? இல்ல மச்சான், இன்னைக்கு காலையில தான் கதிரை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. ஆஃபீஸ்க்கு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். இன்னும் நான் அவனை பார்க்கவே இல்லை மச்சான். சரி, நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்களா, உங்ககிட்ட பேசிட்டு தான் அப்புறம் போய் அவனை பார்க்கணும்னு இருந்தேன் மச்சான். அவன் வந்துட்டான்ல? அவன் வந்துட்டான். வந்து என்ன பார்த்தோம். கொஞ்சம் அப்செட்ல இருக்கான்டா. அப்செட்டாவா? ஏன் மச்சான், என்னாச்சு அவனுக்கு? என்ன மச்சான், அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நான் வேற அவனை காலையில பார்த்ததோ சரி, இன்னும் பார்க்கவே இல்லை மச்சான். இல்லடா, உடம்புக்குலாம் எதுவும் இல்லை, அவனுக்கு மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? என்ன மச்சான், என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப அவன் எங்க? ஏன் மச்சான், என்னாச்சு அவனுக்கு? ஆமாண்டா ஜீவா, அவனுக்கு மனசுதான் சரியில்லை. நேத்ராவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இன்னைக்கு நேத்ராவை தேடிக்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யாருன்னு கேட்டா நேத்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்கான். என்னது, நேத்ராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா? அப்ப இவன் யாரு மச்சான்? யார் மச்சான் அவன்? அவன் மூஞ்சி முகரெல்லாம் பேசிட்டு வர வேண்டியது, இவன் சும்மா வந்திருக்கானுமா? சரி, டென்ஷன் ஆகாதான். இவனும் வச்சு செஞ்சுட்டு தான் வந்திருக்கான்.
ஆனாலும் அவனுக்கும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கலக்கமா இருக்கும்ல. அவன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் நேத்ரா வீட்டுக்கு போய் பேசுறோமோ அது நல்லதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போகணும். ஆமா மச்சான், நீங்க சொல்றதுதான் சரி. இதுக்கு மேலே நம்ம நாளை தள்ளி போடக்கூடாது. கண்டிப்பா நேத்து வீட்டுல போயிட்டு பேசியே ஆகணும். மச்சான், நீங்களும் அத்தையும் அம்மாவும் போயிட்டு வாங்க. வேணா சொல்லுங்க, நானும் வர ரெடியா இருக்கேன். கண்டிப்பா போகணும் தான். ஆனா நம்ம போய் முதல்ல பேசிட்டு வருவோம். அப்புறமா அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போவோம். ஏன்னா நேத்ராவோட சித்தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஏதாவது பேசிட்டா அது அம்மா அப்பாவால தாங்கிக்க முடியாது. அதனால அவங்கள கூட்டிட்டு போக வேண்டாம். நீ நானு முத்து, அதனால அவங்கள கூட்டிட்டு போக வேண்டாம். நீ நானு கதிர் மாமா நம்ம 4 பேர் மட்டும் போயிட்டு வந்துருவோம். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா மச்சான், என்னைக்கு மட்டும் சொல்லுங்க, ரெடியா இருக்கேன். நேத்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாங்களாமா. யார் பார்க்கணும்? அப்ப ஏன் மச்சான் கதிர் எதுக்கு இருக்கான்? மச்சான், இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுறக்கூடாது. நம்ம தள்ளியும் போடக்கூடாது. நீங்க சீக்கிரம் முடிவெடுங்க, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிடா, சீக்கிரமே சொல்றேன், ரெடியா இருங்க. நான் எங்க மாமா கிட்ட பேசுறேன், மாமா கிட்டே பேசுறேன். கதிர் இப்ப கூப்பிட்டாலும் வந்துருவோம். நம்ம ரெடியா இருப்போம். போயிட்டு நேத்ராவோட சித்தப்பாக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் பேசிடுவோம். அப்படி அவங்க ஏதாவது மக்கார் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம வேலையை காட்டுவோம். கண்டிப்பா மச்சான், நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வர ரெடியா இருக்கேன்.